கமியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவோ கோதுமை மாவோ மைதாவோ எதையுமே பயன்படுத்தாமல் வெறும் ஜவ்வரிசியை மட்டுமே பயன்படுத்தி இன்றைக்கி இந்த அல்வா ரெசிபி செய்து காமிச்சிருக்கோம். பாருங்கள், பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குல்ல. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்த இந்த ஜவ்வரிசி அல்வாவை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியில் 2 வகை இருக்குது. நைலான் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி. இதில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி தான். 1 டம்ளர் எடுத்து அதில் பயன்படுத்தி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லா அளவுகளுமே அந்த டம்ளரை பயன்படுத்தி தான் எடுத்துக்க போகிறோம். 1 டம்ளர் அளவு ஜவ்வரிசியை, அதாவது மாவு ஜவ்வரிசியை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஊறி வந்த ஜவ்வரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எந்த டம்ளரில் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க பாருங்கள். அப்போ தான் அல்வா ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் வரும். அரைச்சதுக்கப்புறமா ஒரு நான்ஸ்டிக் கடாய் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா கலந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிரும். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் 2 டம்ளர் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த டம்ளரில் நம்ம ஜவ்வரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் தான் நீங்கள் சர்க்கரையும் எடுத்துக்கணும். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அது எடுக்கிற மாதிரி இருந்தாலும் 2 டம்ளர் அளவு தான் எடுக்கணும். எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு 1 பிஞ்ச் அளவு கலர் பொடியை 1 டீஸ்பூன் அளவு தண்ணியில் கலந்துட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யையும் இந்த அல்வா நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்கணும். பாருங்கள், இப்போ நல்லா அப்சர்வ் ஆயிருச்சு. நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த கலர் பொடி சேர்க்க தேவையில்லை. நான் இன்றைக்கி சர்க்கரை பயன்படுத்துறதுனால தான் இந்த கலர் பொடி சேர்த்துருக்கேன். வெல்லத்திலிருந்து வர கலரே போதுமானதாக இருக்கும். நீங்கள் கலர் பொடி சேர்க்க தேவையில்லை. இப்போது கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம இடிகளில் வச்சு இடித்து வச்சுருக்கிற நட்ஸையும் சேர்த்துக்கலாம். நான் என்ன நட்ஸ் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா பாதாம், முந்திரி, இந்த 2 தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வால்நட் அல்லது பிஸ்தா இதையுமே கூட சேர்த்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அவ்வளோதான். கலந்து விட்டுட்டு ஒரு ட்ரே அல்லது இது போல் நான் இன்றைக்கி முறம் தான் பயன்படுத்தியிருக்கேன், அல்லது ஒரு பிளேட்டு ஏதாவது எடுத்து நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெய், அதாவது அல்வா செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கத்திலையும் நல்லா நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு இது போல் பீஸ் போடுங்க. நல்லா முழுமையாக ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் பீஸ் போடுங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளோ சூப்பராக பீஸ் போட்டு எடுத்துட்டோன்னு சூப்பராக டேஸ்டியாக வந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஜவ்வரிசியை பயன்படுத்தி அல்வா செய்து கொடுத்து பாருங்கள். உங்கள் குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்குமே கூட இது ரொம்ப பிடிக்கும். பார்க்கும் போதே தெரியுதில்ல எவ்வளோ ஷைனிங்காக, எவ்வளோ சாஃப்டாக அழகாக இருக்குன்னு. சாப்பிடும் போது இடையிடையில் இந்த நட்ஸும் வாயில் கடிப்பட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் இன்னொரு நாள் செய்து கொடுங்கன்னு கேட்பாங்க. நான் சின்ன டம்ளரை பயன்படுத்தி தான் செய்து காமிச்சிருக்கேன். நீங்கள் அதிகமான அளவு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய டம்ளரோ அல்லது கிண்ணமோ பயன்படுத்தி நீங்கள் செய்து பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற அளவுகளோட இதே மெத்தடில் செய்து பாருங்கள். உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். தேங்க்யூ.